பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 23வது அதிகாரம் 1வது வசனம். Psalm chapter 23 verse 1. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். The Lord is my shepherd, I lack nothing. ஹல்லேலூயா. வேத வசனத்தின் மூலமாக இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசுகிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மெய்ப்பராய் இருக்கிறார். நமக்கு எந்த ஒரு காரியத்திலும் குறைவுகளே இல்லாதபடி, எந்த ஒரு குறைவுகளுமே இல்லாமல் அவர் நம்மளை நேர்த்தியாக வழி நடத்தி நம்மளை ஆசீர்வதித்து நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற ஒரு தேவனாக நம்மளோட கூட இருந்து நம்மளை வழி நடத்துவார் என்று வேத வசனங்களின் மூலமாக ஆவியானவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது குறைவுகளோட நீங்க காணப்பட்டீங்க அப்படின்னா, இயேசுவினிடத்தில் நீங்க சொல்லி கேட்கின்ற பொழுது இயேசு அந்த காரியங்கள்ல இருக்கிற எல்லா குறைவுகளையும் நீக்கி அவர் நிறைவானதை கொடுத்து ஆசீர்வதித்து உங்களை வாழ்க்கையில உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அப்போ நமக்குள்ள எந்த ஒரு குறைவுகளுமே இருக்காது, எந்த ஒரு குறையுமே இருக்காது. கர்த்தர் எல்லாவற்றையும் அதை நிறைவாக மாற்றி தந்து நமக்கு தேவைக்கும் அதிகமான காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கொடுத்து, நம்ம நினைச்சிருப்போம் இவ்வளவுதான் நம்மளுக்கு தேவை அப்படின்னு. இல்ல, நமக்கு எது கரெக்டா தேவை என்று சொல்லி அவர் அறிந்து நம்ம நினைச்சதை காட்டிலும் அதிகமாக கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்து நம்மளுக்கு எந்த ஒரு குறைவுகளுமே இல்லாதபடி நம்மளை வழி நடத்துகிறார். அதனால நீங்க எதை குறித்து யோசிச்சு கவலைப்படாதீங்க. இப்போ இருக்கிற காரியங்களை குறித்து யோசிச்சு நீங்க குழம்பிக்காதீங்க. உங்களுக்கு தேவைகள் அநேகமாக இருக்கலாம், எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் உங்களுடைய மேய்ப்பராய் இருக்கிறார், நம்மளுடைய மேய்ப்பராய் இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் நம்மளுக்கு கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்து நம்மளுக்கு தேவையான ஆலோசனைகள், நமக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நம்மளுக்கு தருவார். நமக்கு விடுதலையை கொடுக்கிற தேவன், நம்மளை ரட்சித்த தேவன், நம்மளை எல்லாவற்றிலும் பாதுகாத்து நம்மளை நேர்த்தியான பாதையில வழி நடத்துவார். அவரை நம்பி போங்க. அவர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். நிச்சயம் நமக்கு தேவையானவைகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, நீங்க எங்களுக்கு முன்பதாக இருக்கிறீங்க, எங்களை பாதுகாத்து வழி நடத்துறீங்க, எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க சந்திக்கிறீங்க. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஏசப்பா, உங்களையே நம்பி இருக்கிறோம், உங்களையே சார்ந்து இருக்கிறோம். நீங்க தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில குறைவுகள் இருக்குதுன்னு நினைச்சு நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க. எல்லா குறைவுகளையும் இயேசு இந்த நாள்ல மாற்றி போடுகிறார். உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறார். சந்தோஷமாக இருங்க. ஏசப்பாவுக்கு நீங்க நன்றி செலுத்துங்க. அவர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் நமக்கு எந்த ஒரு காரியத்திலும் குறைவுகளே இல்லாதபடி நம்மளை நேர்த்தியாக வழி நடத்துவார், ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். God bless you. Have a blessed day.